அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. சரவணன் வந்து வேற ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்த ஓப்பனாக சரவணன் கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. சரவணா, மயிலோட அப்பா சொன்னது போல் நீ யாரோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தல, அதை நான் வந்து பார்க்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து திருன்னு முழிக்கிறாரு. முழிச்சாலும் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, ஆல்ரெடி அவளை தான் நமக்கு பிடிச்சிருந்தது, அப்பா சொன்ன ஒரே காரணத்தினால தான் நம்ம மயிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்குது, இதுக்கப்புறமா நம்ம உண்மையை சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து யோசிக்கிறாரு. சேச்சே வேணாம், ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் பேசாமல் இருக்காங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் அப்பாவுக்கு வந்து நமக்கு அஞ்சலி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அப்பா என்ன எடுத்துப்பாரு அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கில்ட்டாய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ மீட் பண்ணதுனால பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாரு. உடனே பாண்டியன் வந்து சரிப்பா, இப்போ வந்து மயிலுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற கேஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல, அதுக்கிடையில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க, முடிஞ்ச வரையும் அதை குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் அப்பாவுக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரி நம்ம 10 லட்சம் பணத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், கூடி சீக்கிரம் காரு பங்களா வீடு சொத்துன்னு நிறைய வாங்கி சந்தோஷமாக அனுபவிக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சதை தாண்டி அவர் வாங்கின லஞ்ச பணத்தை எல்லாத்தையும் நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டுக்கட்டாக எண்ணி வந்து வைக்கிறாரு. அந்த எண்ணிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம மீனா வந்து வராங்க. மீனா வந்ததுமே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக கூப்பிட, அந்த நேரத்தில் பணத்தை எண்ணிட்டு இருந்ததுனால ஐயோ நம்ம கையங்களவா மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் பணத்தை எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாரு. நம்ம செந்தில் போட்டது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே டோட்டலாக அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறத வந்து காட்டுற விதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்ததுமே மீனா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னடா இது, இவ்வளோ பணம் ஏது இவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி, என்னங்க ஏதுங்க இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. மீனா கிட்ட பொய்யை சொல்லி சமாளிக்க போகிறாரா இல்லை உண்மையை சொல்லி, அதனால் மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையே கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.